ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை மாதம் சிறப்பாக ஆரம்பமாயிட்டு ஊர்லலாம் வீட்டு வாசலில் விளக்கு போடுவோம். மும்பையிலுமே நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சைவ சாப்பாடு தான். அசைவம்னா என்ன செய்வேன்? முட்டையை தான் செய்வேன். அந்த முட்டைக்குமே இனிமேல் லீவ் விட்டாச்சு. நீங்களாம் எப்படி விரதம் இருப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாமி சாஸ்திரம் ஜோசியத்துலலாம் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு காலத்தில் நான் எப்படி தெரியுமா பேசிகிட்டு இருந்தேன், வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, சிரிச்ச முகமாக இருக்கணும் பொண்ணுன்னா அப்படின்னு பேசுவேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக என் மூஞ்சிலே சிரிப்பு இல்லாமல் ஆகிட்டு. எனக்கு சனி தசை வந்ததா கவலை, வலி, வேதனை, துக்கம், ஏமாற்றம், தொண்டை நெரிக்க ஆரம்பிச்சிட்டு இனிமேல் வரப்போகிற வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கணும் சாமின்னு இப்போலாம் சாமியை ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சனி பகவான் பொதுவாக நம்ம பக்கம் வந்துட்டாலே நம்ம யார், நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது, நம்மளை சுற்றி இருக்கவங்கலாம் எப்படிப்பட்டவங்கன்னு கரெக்டாக பாடம் சொல்லி கொடுத்துருவாரு. உங்களுக்கு இதிலலாம் நம்பிக்கை இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மோர் குழம்பு வச்சேன். இந்த ரெசிபி வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.